ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். ரொம்ப ஃபேமஸான சார்மினாருக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் தான் இருக்குது. சார்மினார் வந்து ரொம்ப ஃபேமஸ்னே சொல்லலாம். இங்கே கேப் எல்லாம் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே இறக்கிட்டாங்க. அங்கேருந்து நடந்து தான் போயிட்டு இருக்கோம். உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பில்டிங் மாதிரி தான், இந்த மாதிரி தான் ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. இதை சுற்றி தான் ஃபுல்லாக வந்து கடைங்க இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த பில்டிங்குள்ளேயும் வந்து உள்ளே சுற்றி போய் பார்க்கலாம். உள்ளே ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் இருக்குமா, மேலே வரைக்கும் ஏறுற மாதிரி இருக்குது. நாங்கள் போலிங்க அன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி பசங்க தான் போயிருக்காங்க மேலே ஏறி. டிக்கெட் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து வெளியிலே தான் நின்றுட்டு இருந்தோம். போயிட்டு ஒரு 1/2 hour கழித்து தான் பசங்க வந்தாங்க. போகிற வழியிலே வந்து சரி ஃபஸ்ட்டு வந்து கரும்பு ஜூஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு ஜூஸு ஒரு சின்ன கிளாஸ் வந்து 10 ருபீஸ், இந்த பெரிய டப்பா பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சின்ன சின்ன கிளாஸஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த கம்மல் எல்லாம் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி வந்து விற்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஈவினிங் மேலே வந்து ஃபுல்லாக கடைங்க வந்துடுச்சு. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock அந்த மாதிரி போயிருந்தோம். ஒரு 2-3க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைங்க சுற்றியும் ஃபுல்லாக வந்துட்டாங்க. நடக்கக்கூட இடம் இல்லை, அவ்வளோ ரஷ்ஷு. ரேட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்தது. நம்மளை பார்த்து இன்னும் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. நாம் கேட்டாலும் வந்து குறைக்க மாட்டேன்றாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பார்கெயின் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம், நல்லா ஷாப்பிங் பண்ணலாம். நான் எல்லாம் வந்து அவ்வளோவா கேட்க முடியாது, அதனால் வந்து நான் எதுவுமே வாங்கலை. சும்மா ஒரு பேக் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் 60 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது பாக்ஸில் போட்டிருக்காங்க. டிசைனர் வளையல் தாங்க. இது நம்மளுக்கு வந்து 80 ருபீஸ் 100 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். அங்கே 60ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பேண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். நல்லாவே இருந்தது குவாலிட்டியாக. இது வந்து வாங்கலாம் தாராளமாக 100 ருபீஸ்க்கு பட்டியாலா பேண்ட்டு. அது மட்டும் ஒரு 2 வாங்கிட்டோம் நாங்கள். இந்த பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. எல்லா பேக்குமே 300 ருபீஸ். பெரிய பேக்கு, சின்ன பேக்கு, அதுக்கப்புறமா நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பேக்ஸும் இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே விற்கிறாங்க. சின்ன சின்ன கம்மல்லேருந்து நம்ம ஃப்ளோர் மேட்டு அது எல்லாமே இருக்குது. பேகு, வளையல், ஷால்ஸு, பேண்ட்டு, டாப் எல்லாம் பார்த்திங்கன்னா 200 அந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட போய் பார்க்கிங் பண்ணாலும் ஃபிக்ஸட் ரேட்டு, சேம் ரேட்டு, அதே ரேட்டு தான், குறைக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பொம்மைங்கெல்லாம் 100 ருபீஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய வந்து கிளிப்ஸு, அதுக்கப்புறமா ஸ்டோன்ஸ் வச்ச கிளிப்ஸு, வளையல் எல்லாம் நல்லா இருந்தது. வளையல் மட்டும் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கினோம். சார்மினாருக்கு வந்து வளையல் வாங்கலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு சார்மினார் தான் வளையல் தாங்க ஃபேமஸ்ஸு. பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைங்க அப்படி போட்டிருக்காங்க. நடக்கவே இடம் இல்லாமல் அது மாதிரி இருந்தது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.